மற்றுமொரு அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான வழக்கில் IAS அதிகாரிகளுக்கு மட்டும் ஏன் சிறப்பு சலுகை என உயர்நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கந்தசாமி, விஜயகார்த்திகேயன் ஆகிய 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளிப்பது தொடர்பாக கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி விளக்கம் அளித்து பொதுத்துறை செயலாளருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. 5 மாதங்களாக பொதுத்துறை செயலாளரிடம் இந்த கோப்புகள் நிலுவையில் வைத்தது ஏன் என அப்போதைய மற்றும் தற்போதைய பொதுத்துறை செயலாளர்கள் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது தாமதத்துக்கான காரணத்தை விளக்கி பொதுத்துறை முன்னாள் செயலாளர் ரீட்டா ஹரிஷ் தாக்கர், தற்போதைய செயலாளர் சுந்தரவல்லி ஆகியோர் தரத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் R. ஜான் சத்யன், IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்குவது தொடர்பான கோப்புகள் ஜூலை 22ஆம் தேதி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பொதுத்துறை செயலாளரின் மனுவை சுட்டிக்காட்டிய நீதிபதி வழக்கு தொடர அனுமதி அளிக்கும் விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டது ஏன், இது போன்ற நடைமுறை இதுவரை கேள்விப்பட்டதில்லை, IAS அதிகாரிகளுக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு சலுகை என கேள்வி எழுப்பினார். இது போன்ற நடைமுறைகளை நிறுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.